நீங்கள் ஒருவரை மறக்க முயற்சித்ததுண்டா? அவரை பற்றி நினைக்கக்கூடாது என்று உங்களை நீங்களே கட்டுப்படுத்தியதுண்டா? ஆனால் அதற்கு பிறகே அவர்தான் அதிகமாக உங்கள் நினைவுக்கு வந்தாரா? ஏன்? நாம் மறக்க முயற்சிக்கும் மனிதர் ஏன் நம்மை விடாமல் பிடித்துக் கொள்கிறார்? மறக்க முயற்சி. ஒரு நாள் நீங்கள் முடிவு செய்கிறீர்கள், இவர் என் வாழ்க்கையில் வேண்டாம் என்று. அவருடைய மெசேஜ்களை டிலீட் பண்ணுவீர்கள், அவருடைய போட்டோக்களை ரிமூவ் பண்ணுவீர்கள், அவரை பற்றிய எல்லா நினைவுகளையும் அழிக்க முயற்சிப்பீர்கள். ஆனால் அந்த நேரத்தில்தான் உங்கள் மனம் கேட்கும், அவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார்? மனதின் விளையாட்டு. நம் மனசு ஒரு விசித்திரமான விஷயம். நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடாது என்று சொன்னால் அது அதையே நினைக்க வைக்கும். அவரை பற்றி நினைக்காதே, அவரை மறந்துவிடு. இந்த வார்த்தைகள் உங்கள் பிரெயினுக்கு ஒரு சிக்னலாக போகும். அது சொல்வது, இந்த மனிதர் முக்கியமானவர் என்று. தடைப்பட்ட நினைவுகள். நீங்கள் கவனித்தீர்களா? ஒரு விஷயம் தடைப்பட்டால் அதற்கான ஆர்வம் அதிகமாகும். அதே மாதிரி நீங்கள் அவரை மறக்க முயற்சிக்கிறீர்கள், உங்கள் மனம் அவரை பிடித்து வைத்துக் கொள்கிறது. ஏன் தெரியுமா? அந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் கொடுத்தவர். உணர்வுகள். நீங்கள் அவரை நினைப்பது அவரை மட்டுமல்ல, அவருடன் இருந்த சந்தோஷம், அவருடன் பேசின நேரம், அவருடன் சிரித்த நினைவுகள், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபீலிங் ஆகிவிட்டது. அதனால்தான் அவரை மறக்க முடியவில்லை. தனிமை. நீங்கள் தனியாக இருக்கும்போது அந்த நினைவுகள் மிகவும் அதிகமாக வரும். இரவு நேரம், அமைதி, சைலன்ஸ், இந்த மூன்றும் சேர்ந்தால் உங்கள் மனம் அந்த மனிதரை மீண்டும் கொண்டு வரும். உண்மை. ஒரு உண்மை. நீங்கள் அவரை மறக்க முடியவில்லை என்பதல்ல, நீங்கள் அந்த உணர்வை விடவில்லை. அந்த மனிதரை விடுவது எளிது, ஆனால் அந்த நினைவுகளை விடுவது கஷ்டம். ஒரு நாள் நீங்கள் உணர்வீர்கள், அவரை மறக்க முயற்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை நினைக்காமல் இருக்க முயற்சிக்க வேண்டாம். நேரம் போக போக அந்த நினைவுகள் தானாகவே மங்குங்கும். நாம் மறக்க முயற்சிப்பதால்தான் அவர்கள் நம்மை விட்டு போகாமல் இருக்கிறார்கள். இன்னும் இப்படியான கதைகள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.